வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். எலெக்ஷனுக்கு இன்னும் கரெக்டா 35 நாள் தான் இருக்கு. 2021ல திமுக ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல பாஸ். அந்த 5.7% ஓட்டு வித்தியாசம் தான் இப்போ எல்லாருக்கும் நடுக்கத்தை கொடுக்குது. நான் முனை போட்டி 234 தொகுதிகள். யாரோட ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆக போகுது? ஹோல்ட் யோர் பிரெத் மக்களே, இது பியோர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபயர். லெட்ஸ் ரோல். திமுக கூட்டணி அதிரடி. போன முறை 45.7% ஓட்டு வாங்கி 159 சீட்டை தட்டி தோக்குனாங்க. திமுக தனிச்சு 133 இடங்கள்ல ஜெயிச்சு 38% வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. இந்த முறை அந்த பவரை மெயின்டைன் பண்ணுவாங்களா? அதிமுகவோட ஃபைட். 40% வாக்குகளோட 75 இடங்களை பிடிச்ச அதிமுக திமுகவை விட வெறும் 5.7% தான் பின்னாடி இருந்தாங்க. இப்போ பாஜகவை கழட்டி விட்டுட்டு தனி ஆவர்த்தனம் பண்ற அதிமுகவுக்கு இந்த கேப் குறையுமா இல்ல கூடுமா? கிங் மேக்கர் சீமான் 6.6% வாக்குகளோட நாதகம் போன முறை பெரிய இம்பாக்ட் பண்ணாங்க. இந்த முறை 234 தொகுதிகள்லையும் அண்ணன் சீமான் போடுற சத்தம் யாரோட ஓட்டு வங்கியை காலி பண்ண போகுதுன்னு பாருங்க. விஜய் ஃபேக்டர். தவகா என்ட்ரி தான் இப்போ பெரிய ட்விஸ்ட். 2021ல கமல், டிடிவி, தேமுதி கணு பிரிஞ்ச அந்த 12% வாக்குகள் இப்போ விசில் சத்தத்துல தளபதி பக்கம் சாயுமா? இதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. பாமக பாஜக கணக்கு. போன முறை அதிமுக கூட இருந்த பாமக மற்றும் பாஜக இப்போ என்ன பிளான் வச்சிருக்காங்க? இந்த சின்ன சின்ன சதவீதங்கள் தான் பெரிய வெற்றியை தீர்மானிக்க போகுது பாஸ். மக்கள் நீதி மையம். கமல்ஹாசனோட 2.6% வாக்குகள் இந்த முறை திமுக கூட்டணிக்கு பலமா இருக்குமா? இல்ல விஜய் பிரிக்கும் வாக்குகள்ல இதுவும் கரைஞ்சு போகுமா? வார் ரூம்ல இப்பவே கால்குலேட்டர் சூடாகுது. 35 நாள் கவுண்ட் டவுன். ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு, மே 4 ரிசல்ட். அந்த 5.7% வித்தியாசம் தான் இப்போ இருக்கிற மெயின் டார்கெட். யாரு அந்த பள்ளத்தை நிரப்ப போறாங்க? இந்த 2026 தேர்தல் கணக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அந்த 5.7% கேப்பை யாரு நிரப்புறாங்களோ அவங்க தான் கோட்டைக்கு கிங்கு. திமுக ஆட்சியை தக்க வச்சுக்குமா? இல்ல அதிமுக தவகா நாதகான்னு புது மாற்றம் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது உங்கள் யாஷ் பிராண்டி செய்திகளுக்காக. உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். நியூஸ் இஸ் டெம்பரரி பட் த வைப் இஸ் பெர்மனன்ட். ஊரு விசில் போடுங்க பாஸ். Catch you on the flip side.